இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்கின்ற காலத்தில் தனக்காக சிறைக்கு செல்லாத ஒரு தலைவர், தன்னுடைய சுய லாபத்திற்காக சிறைக்கு செல்லாத தலைவர், ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்காக சிறைக்கு சென்ற தலைவர், பலமுறை குண்டர் தடுப்பு சட்டங்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களையும் சந்தித்து தமிழக அரசியலில் தலை குனியாமல் வாழ்ந்த ஒரு தலைவர், பல்வேறு தடைகளை உடைத்து நொறுக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய மூல அமைப்பான வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் இறக்கும் வரை போராடினார். இறுதியில் இறக்கும் தருவாயில் கூட மரணத்திற்கு எதிராக யமனை எதிர்த்து போராடினார். இறந்துவிட்ட பிறகும் அவர் போராடித்தான் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. என்ன இவ்வளவு பீடிகை போடுகிறோம் என்று பார்க்கிறீர்களா? மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய இயக்கத்தில் படையாண்ட மாவீரா என்று ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். பல மாதங்களாக அந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் வரவில்லை. இப்பொழுதுதான் அந்த திரைப்படம் திரை அரங்குகளில் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 17 இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுடைய நினைவு நாள். அவர்களுடைய நினைவேந்தலை தமிழகம் எங்கும் சமூக நீதிக்காக போராடுகின்றவர்கள் நினைவூட்டுகின்ற நாள். அந்த 21 தியாகிகளுக்கு பூக்களை வாரி அள்ளி தெளிக்கின்ற நாள். அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளை போற்றுகின்ற நாள் செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 முடிந்து ஒரு நாள் இடைவெளி விட்டு அதற்கு அடுத்து செப்டம்பர் 19 நாள் இடஒதுக்கீட்டு போராளிகளை தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடிய மாவீரன் காடுவெட்டி குரு. அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மிகப்பெரிய விழா எடுத்த காடுவெட்டி குரு. இன்னும் சொல்லப்போனால் பெண் உரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து போராடிய காடுவெட்டி குரு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்த அந்த திரைப்படம் செப்டம்பர் 19 தமிழகத்தின் திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. இந்த படத்தை வெளியிடுகின்ற திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர் ஏற்கனவே எடுத்த திரைப்படங்கள் மகிழ்ச்சி, கனவே கலையாதே என்கின்ற திரைப்படங்கள். அதற்கு முன்பு மக்கள் தொலைக்காட்சியில் அவர் ஆட்டோ சங்கர் வாழ்க்கை வரலாற்றை நெடுந்தொடராக வெளியிட்டது. அந்த நெடுந்தொடரை வெளியிட்டதன் மூலம் ஆட்டோ சங்கர் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள், ஆட்டோ சங்கரை பற்றிய உண்மைகளை அந்த நெடுந்தொடரில் வெளியே கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தமிழகத்தில் பேரதிர்வுகளை, தமிழகத்தில் இருக்கின்ற மக்களின் மனச்சாட்சியை, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய உள்ளங்களை குளிரச் செய்கின்ற, ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பிய ஒரு நெடுந்தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் எதுவென்று கேட்டால் சந்தனக்காடு. எல்லை காத்த போராளி வீரப்பன். அவரை அதுவரை பல்வேறு ஊடகங்கள், திரைப்படங்கள், மக்கள் தொடர்பு சாதனங்கள் வீரப்பன் அவர்களை சந்தன மரத்தை கடத்திய கொள்ளையனாக, வீரப்பன் அவர்கள் யானைகளை கொன்று யானை தந்தங்களை கடத்தி விற்றார் என்று ஒரு திருடனாக, வீரப்பனை ஒரு சமூக விரோதியாக, வீரப்பனை தேச துரோகியாக, வீரப்பனை மக்கள் விரோதியாகத்தான் அன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள். சந்தனக்காடு என்கின்ற ஒரு நெடுந்தொடரை இயக்கிய டைரக்டர் கௌதமன் அவர்கள் வனமும் இனமும் அழிந்த வரலாறு என்று வீரப்பனை, அவருடைய உண்மை முகத்தை, வீரப்பன் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு காட்டிலே வாழ்ந்தாலும் ஒரு நல்ல மனிதர், வீரப்பன் பெண்களை காத்தார், வீரப்பன் விலங்கினங்களை காத்தார், வீரப்பன் தான் அந்த 6000 சதுர கிலோமீட்டர் வனத்தை காப்பாற்றினார் என்ற உண்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் மக்கள் எல்லை காத்த போராளி வீரப்பனை கொண்டாடினார்கள். வீரப்பன் காட்டிலே வாழ்ந்தாலும் எப்படி கர்நாடகத்திலே இருந்த தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். மாதேஸ்வரன் மலையில் ஒரு காவல் நிலையத்தில் தமிழக பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அதை பற்றி கேள்விப்பட்ட வீரப்பன் உடனடியாக அந்த காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவல் நிலையத்தை அடித்து தரைமட்டமாக்கி
அங்கே இருந்த காவலர்களை சூறையாடிவிட்டு தமிழர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த உண்மை வரலாறுகளை எல்லாம் சந்தனக்காடு என்ற நெடுந்தொடரில் கொண்டு வந்து மக்கள் கண் முன்னால் நிலைநிறுத்தி வீரப்பனை இன்றைக்கும் மக்கள் போற்றுகிறார்கள். வீரப்பனை மாவீரன் என்று வணங்குகிறார்கள். வீரப்பன் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மேட்டூருக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த காவிரி கரையின் ஓரத்திலே இருக்கின்ற வீரப்பன் சமாதிக்கு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் சென்று வீரப்பனுடைய சமாதியை வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது சந்தனக்காடு என்கின்ற நெடுந்தொடர். மக்கள் தொலைக்காட்சியிலே வெளியான அந்த நெடுந்தொடர் வருவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த நெடுந்தொடரை உண்மைகளை வைத்து பொய்களை வைத்து ஒரு புனுகு பூச்சை பூசாமல் உண்மைகளை மட்டுமே மையமாக வைத்து சந்தனக்காடு என்கின்ற நெடுந்தொடரை மக்கள் தொலைக்காட்சியின் மூலம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு இயக்குனர் கௌதமனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை போலத்தான் பெண் உரிமை காவலர், பெண்களுக்காக போராடியவர், பெண்களின் பாதுகாப்பை போற்ற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அவர் வன்னியர் சங்கம் என்கின்ற ஒரு ஜாதிய அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் கூட மற்ற அனைத்து ஜாதிகளையும் அரவணைத்து சென்றவர். வன்னியர் சங்கம் ஒரு ஜாதிக்கானதல்ல, அனைத்து ஜாதிக்குமானது என்று மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தவர். அவருடைய பேச்சில் சிங்கத்தின் கர்ஜனை இருக்கும், அவருடைய நடையில் புயலின் வேகம் இருக்கும். ஆனால் அவருடைய பேச்சில் வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைகள் மக்களுக்கு தென்றலாக வீசும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்கள் போற்றுகின்ற தலைவனை இன்றைக்கும் வட தமிழகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் யாருடைய பெயரை கேட்டால் பல வகை பறவைகள் சிறகடித்து பறப்பதை போன்ற கரவொலி எழுப்புகின்றார்களோ அந்த மாவீரன் பெயரில் எடுக்கப்பட்ட படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படத்தை வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளியிடுகிறார்கள். அந்த திரைப்படத்தை தயாரித்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள். அந்த திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்து அற்புதமான கவிதைகளை தந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கவி பேரரசு கவி வைரமுத்து அவர்கள் ஒரு பிறவி கவிஞன் என்று நான் பல இடங்களிலே கூறுபவன். வன்னிய இனம் பாரு, நாங்கள் சங்கத்தமிழ் ஆளு, வாளை இழந்து விட்டால் எங்கள் கையிரண்டும் வேலு என்று வைரமுத்து எழுதிய பாடல்களெல்லாம் இனி பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க இருக்கிறது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறது. அந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். அந்த திரைப்படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்த தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு இன்னொரு மைல் கல்லாக இருக்கும். அந்த திரைப்படத்தை வெற்றியடைய செய்வதன் மூலம் இன்னொரு புதைக்கப்பட்ட வரலாறு, தமிழ் தேசிய போராளி தமிழரசன் அவருடைய வரலாற்றையும் உலக தமிழினத்திற்கே மிக பெரும் தலைவராக வாழ்ந்து மறைந்த ஈழ தமிழர்களின் மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த வன்னி காட்டிலே நடந்த போர், அந்த வன்னி காட்டிலே தமிழர்கள் அழிக்கப்பட்ட விதம், அந்த வன்னி காட்டிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை அடித்து நொறுக்கிய தமிழர்களுடைய வீரம், தமிழர்களுடைய அறம், இவையெல்லாம் அடுத்து பெரும் படைப்புகளாக வருவதற்கு இந்த படையாண்ட மாவீரா என்கின்ற திரைப்படத்தை அனைவரும் வெற்றியடைய செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்படம் வெளி வருவதற்கு முன்பு இன்னும் பல செய்திகளை நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.